அஸ்ஸலாமு அலைக்கும் சுவை விரும்பிகள். முள்ளங்கி கூட்டு செய்ய போறோம். என்னோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு பாத்திரத்துல ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பு, அதுல பாதி அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது மூழ்கிறவு தண்ணி சேர்த்து 2 பச்சை மிளகா சேர்த்து தக்காளி சேர்த்து மூடி போட்டு ஒரு குக்கர்ல வச்சு 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பேன் அடுப்புல வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து கருவேப்பிலை காஞ்ச மிளகா தாளிச்சு நம்ம பொடிசா அரிஞ்சு வச்சிருக்கிற முள்ளங்கிய இதுல சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த முள்ளங்கி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி முள்ளங்கியோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம ஏற்கனவே வேக வச்சிருக்கிற பருப்பை குக்கரை ஓபன் பண்ணி எடுத்து இதுல சேர்த்துக்கோங்க. ஸ்டேஜ்ல பருப்பளவுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்து உப்பளவு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிறகு நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்கிற நெல்லிக்காய் அளவு புளிய கரைச்சு அந்த தண்ணி இதுல சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க. இந்த முள்ளங்கி புளி தண்ணியில நல்லா வெந்து பருப்பு கொஞ்சம் கெட்டியானதும் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்ப நமக்கு முள்ளங்கி கூட்டு ரெடி ஆயிருச்சு. கொத்தமல்லி இலைகளை போட்டு இறக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து சர்வ் பண்ணுங்க.